வணக்கம் நண்பர்களே. கார்த்திரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம ராஜராஜாவை கத்தியால மருது குத்திட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ளை கதவை திறங்க திறங்க அப்படின்னு மருது இருக்க ரூம்ல கதவை தட்டுறாங்க. மருது ரத்தகரையோட போறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்க நேரம் தன்னோட மாப்பிள்ளை ராஜராஜா சாமுண்டேஸ்வரி இந்த மருது நல்லவன் இல்லை, என் பொண்ணோட வாழ்க்கையே நாசாய்க்கிறாத அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம ராஜராஜாவை தூக்கி வச்சு நம்ம சாமுண்டேஸ்வரி ஒப்பாடி போடுறாங்க. ஒரு கட்டத்தில் மருதுவை அடிச்சு விழுத்து என் புருஷனை எதுக்குடா நீ கத்தியால குத்துன அப்படின்னு சாமுண்டேஸ்வரி ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. அதோட பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம கார்த்தி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரா மருது மாத்தினாலும் அவனை அடிச்சு விழுத்து ஓரங்கட்டிக்கிட்டு கார்த்தியே ஓட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு சொல்லுது, இதை பாருங்கம்மா, உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். உங்க பொண்ணோட வாழ்க்கையே காப்பாத்துங்க. இந்த மருது கேடு கெட்டவன், என்னோட வாழ்க்கையை நாசாகின பாவி இவன், என்ன மாதிரி ஏகப்பட்ட பெண்களின் நான் வாழ்க்கையை நாசாகியிருக்கான். உங்க பொண்ணு நல்லா இருக்கணும், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அப்படியே நம்ம சாமுண்டேஸ்வரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், மாப்பிள்ளை நீங்க தான் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு கார்த்தி கையில தாலியை எடுத்து கொடுத்து கட்ட வைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம கார்த்தி எப்படியாவது இந்த பொண்ணை கொண்டு உண்மையை சொல்ல வைக்கணும், நம்ம மருது கேடு கட்டவன் அவன் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு நிற்கிறாங்க. இந்த சைடு ராஜராஜா பார்க்குறாங்க, என்னை கொஞ்ச நேரத்தில் இந்த படுபாவி என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிடுவான், அது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல தான் மறைச்சி வச்ச கத்தியை கொண்டு மருதுவை கொல்ல பார்க்குறாங்க. ஆனால் மருது சும்மா இருப்பாங்களா அவங்க? ராஜராஜா, உனக்கு உண்மை தெரிஞ்சிட்டா உன்னை மாமா மாமானி கூட்ட அதே வாய் இப்போ துரோகி, உன்னை கத்தியை வச்சு நான் குத்துறேன் அப்படின்னு மருது ராஜராஜாவை மடக்கி பிடிச்சி தாங்க ராஜராஜா வச்சிருந்த கத்தியை வாங்கி பறிச்சு இழுத்து ராஜராஜாவை குத்துறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு சாமுண்டேஸ்வரியை பார்க்குறாங்க, என்ன மாப்பிள்ளையை என்ன ரெடி ஆகலை போல இருக்கு, நம்ம ரேவதி மணமேடையில் இருந்தாச்சு, தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை ரூமில் இருக்காரு, அவரை தட்டி கூப்பிடணும் அப்படின்னு சந்திராவும் நம்ம சாமுண்டேஸ்வரியும் மாப்பிள்ளை துறங்க துறங்க அப்படின்னு போட்டு தட்டுறாங்க. ஆனால் இந்த சைடு ராஜராஜாவுக்கு துடிக்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. கையில ரத்தகரையோட வேற வழி இல்லைன்னு மருது துறக்காரு. கையங்களவுமா பிடிபடுறாரு. பாவி, உன் கையில இருக்கு ரத்தகரை, அடடா என் புருஷன் ராஜராஜாவை கத்தியால குத்திட்ட பாவி, உன்னை மாப்பிள்ளை கூட்டனே துரோகம் பண்ணிட்டேடா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா வேற வழி இல்லை, நம்ம இப்படி சிக்கிட்டோமே இந்த ராஜராஜாவை கத்தியால குத்திட்டு அப்படின்னு மருதை நினைக்கவும் சாமுண்டேஸ்வரி, இந்த பாரு மருதை கேடு கட்டவன், என் பிள்ளைங்க வாழ்க்கையை நாசாக்கிறாத, அந்த படுபாவி என்ன கத்தி குத்துட்டான், ஏகப்பட்ட பெண்களின் வாழ்க்கையை நாசாக்கிறான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரவும் நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம ராஜராஜாவை தூக்கி வச்சு அப்படியே அழுறாங்க. நான் என் அம்மா சாவுக்கு காரணம் உங்க அப்பா அம்மா அப்படின்னு உங்களை காலம் ஃபுல்லா அவருக்கு உங்க கூட சேராம ஒட்ட விடாம என்னை கொடுமைப்படுத்தினேன். ஆனா இப்போ விதி உங்களை இப்படி ஒரு நிலைமைக்கு நான் காரணம் ஆயிட்டேனே, மருது தூரத்து சொந்தம், சூரியகலாவின் தம்பி அப்படி இப்படின்னு கொண்டு வீட்டில் கொண்டு விட்டு அவனுக்கு நம்ம ரேவதியை கட்டி வச்சு அவங்க உறவை அறுத்து விடணும், சேதுபதி குடும்பம் உறவை அப்படின்னு நினைச்சேன். இப்படி புயல் போல பிரச்சனை வந்துட்டே அப்படின்னு அந்த இடத்துல அழுறாங்க. மருதுவின் சட்டையை பிடிச்சி உழுப்புறாங்க சாமுண்டேஸ்வரி. இந்த சைடு பார்த்தோன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்ம கார்த்திக்கு டிமிக்கி கொடுத்து மண்டபத்திலேருந்து ஓட பார்க்குறான். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த டிரைவரை ஓரங்கட்டி அடித்து வெளுத்து மண்டபத்துக்கு வராமல் போனவனை இழுத்து கொண்டு நீ யாருடா மருதுவின் நாள் அப்படின்னு அந்த இடத்துல கண்டுறாங்க. நம்ம கார்த்தியே ஆம்புலன்ஸை ஓட்டி கொண்டு மண்டபத்தில் கொண்டு சேர்க்குறாங்க. இந்த சைடு ராஜராஜாவின் நிலைமையை பார்த்து நம்ம கார்த்தி துடிக்கிறாங்க, மாமா பாவி மருது இந்த வேலையை பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாரும் சொல்ல நேரம் இந்த மருத்துவ சும்மா விடக்கூடாது அப்படின்னு அதிகாரிகளை வர வைக்காங்க. அந்த நேரம் நம்ம கார்த்திக் கூட ஆம்புலன்ஸில் அந்த பொண்ணு எவிடன்ஸாக
வந்து மாறுது. அந்த பொண்ணு சொல்லுது, இந்த படுபாவி மருது என் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டான், என்ன மாதிரி ஏகப்பட்ட பெண்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாயிட்டான், இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லவா நம்ம கார்த்தியை கட்டிப்பிடிச்சி, நம்ம ரேவதி நீங்கள் உண்மையை நிரூபிக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை பட்டிருக்கீங்கன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மாமா, எங்கள் அப்பாவை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மனமேட வர வந்து ஒரு கல்யாணம் நின்று போகக்கூடாது. இப்போ கல்யாண மண்டபத்தில் ரேவதிக்கு கழுத்தில் தாலி ஏறின மாப்பிள்ளை, நீங்கள் வந்து ரேவதிக்கு தாலியை கட்டுங்க அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதி கழுத்தில் தாலி கெட்டதுக்கு நம்ம கார்த்திகிட்ட தாலி எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம கார்த்தி ரேவதி கல்யாணம் நடக்குது. இந்த சைடு பார்த்தோன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்க ராஜராஜாவை கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி ராஜசேதுபதி தாத்தா துடிச்சு போகிறாங்க. என் பையனின் நிலைமைக்கு காரணம் சாமுண்டேஸ்வரி தான் அப்படின்னு வந்து தலைப்பாடாக அடிக்கிறாங்க. கிளிப்பிள்ளைக்கு சொன்னது மாதிரி இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னப்புறமும் கேட்கல. படுவாவி, என் பையனை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆக்கிட்டா இந்த சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நம்ம அம்மா சாவுக்கு காரணம்னு அவங்கள கடைசி வர பையன் கூட சேர விடாமல் நம்ம ஒரு கொடுமைப்படுத்தின பாவி ஆகிட்டோமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு ராஜராஜா இருந்தாலும் அக்கா பேரில் இருக்க அத்தனை சொத்தையும் நானே என் புருஷனை அபகரிச்சிடணும் அப்படின்னு வந்து சந்திரகலாவின் திட்டம் வந்து பலமான திட்டமாட்டு அவங்க வந்து நம்ம சிவநாட்டிக்கு வந்து ராஜராஜா கத்தியால் குத்து பட்டுட்டாரு அப்படின்னு உள்ள விஷயத்த சொல்லுறாங்கன்னு சொல்லலாங்க. வணக்கம்.